என்ன ஆச்சு? பாவி, நாளைக்கு ரிலீஸ் ஆக போறேன். எந்த கேனப்பாயிலும் இப்படி பண்ண மாட்டான்டா. அடப்பாவி, மறுபடியும் சொதப்பிட்டனா? சரி வா. சரி வாங்க. டேய், இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாதடா. ஏன்னா சோப்புக்கு பயந்த தப்ப போலீஸ் நினைச்சு எங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயே சொல்லாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்ய. என்ன செய்யணும்? ஒரு புது சோப்பை கொடுத்து போய் குளிக்கணும். வணக்கண்ணா. மாலையும் சின்னது, மரியாதையும் சின்னது. எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அதுக்கு பணம் வேணும். நான் ஜிகேவை பார்க்கணும். அண்ணா, நாளைக்கு ஜிகே அண்ணா வீட்டுல பாத்துனேன். எதுக்காக அடிச்ச தெரியுமா? அந்த ஜிகேவை ஜிகே அண்ணன்னு சொன்னதுக்கு. சொன்னது அவன் தானே. ஏன் ஒன்ன அடி கூடாதா? ஆஃப்டர் ஆல் அந்த ஜிகே முன்னாடி ஒரு சப்ப பையன்டா. அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம்லாம் சொல்லி கொடுத்தது நான்டா. ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் வச்சானா? இன்விடேஷன் இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு பேப்பர் பென் எடு. பெரியசாமி அண்ணனுக்கு இந்த ஜிகேவோட பணிவான வணக்கம். அண்ணன், சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும். உங்க காலை பிடிச்சி கேட்டுக்க. எழுதிட்டியா? காலை பிடிச்சா போய் தானே ஆகணும். ஏய் நிலே, அண்ணா வந்திருக்கேன்னு ஜிகே கிட்ட சொல்லு. போ. ஏய், என்னடா முறைக்கிற? போடா போடா. ஏய் கோவர்தன், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அதான்டா உன் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. இவன் ஜிகேயோட சொந்தக்காரன், அதனால பண்ற அலும்பெல்லாம் தாங்கிக்க வேண்டியது இருக்கு. ஹேய் பிரதர், வெல்கம் வெல்கம் வெல்கம். மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டுருக்க மாட்டேன் பிரதர். அப்படியா? முதல்ல வந்தது நானு. அந்த ஜிகே ராஸ்கலுக்கு நான் கண்ணில் படல, அவன் பட்டுட்டான். நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்கல்ல, அதான் தெரியாம போயிருக்கோம். உள்ளோம் கிள்ளோன்னு அனாவசியமா பேசினா பார்சல் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. நான் எப்பறம் இவ்வளவு அழகா இருக்கேன்? என் அழகை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி. ஒலிம்பிக்ஸ்ல அழகான ஆணை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடத்துறாங்கன்னா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பேன்டா. ஏன்டா தெரு தெருன்னு முழிக்கிறீங்க? இந்த ஏரியால என்ன விட அழகா எவனாவது இருக்கானே? அங்க பாருங்க. லெட்ஸ் என்ஜாய் தி பார்ட்டி. அடிங்க. டேய், அவ வேணா அழகா இருக்கலாம், ஆனா என்ன விட அழகா? என்ன பெரிய சாமி, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஜெயில் சாப்பாடு செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏய், அண்ணனுக்கு சரக்கு கொடுங்கடா. எனக்கு ரெஸ்பெக்ட் தான் வேணும். ஏய், அண்ணன் ஏதோ புது பிராண்ட் கேக்குறாரு போல இருக்கு, கொடுங்க. நீவா பிரதர்? இல்ல, என் பேரு பெரியசாமி ஃப்ரம் கம்பம். இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? யாரா இருந்தாலும் அறிமுகப்படுத்திக்கும் போது பேரை சொல்றது வழக்கம் தானே. எனக்கு புது ஆளுங்க யாரும் தேவையில்லை. இப்ப ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எவனாவது டிக்கெட் வாங்கட்டும், அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன். என்ன, என் கூட அறிமுகமாகணும்னா யாராவது சாகணுமா? என்ன அடிக்கிற? சிரிச்சதா? நீ அவனாடுறா. ஏய் நில்லு. ஏய் மிஸ்டர், என்ன பார்த்தா உனக்கு பழைய டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது. ஆனா எனக்குள்ள யூசுப் பட்டான் மாதிரி அதிரடி மன்னனும் இருக்கான் தெரியுமா? என்னடா உன் பிரச்சனை? டாவா? யூ மீன் என்ன டாவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால விட்டுற. ரெண்டாவது தடவையும் சொல்றேன், என்னடா உன் பிரச்சனை? ரெண்டாவது தடவையும் டாவா? ட்வைஸ்? ஓகே, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், ஆனா ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். இந்த ஏரியாவிலேயே என்ன விட அழகானவன் யாருன்னு கேட்டதுக்கு இந்த கேனப்ப நீன்னு சொன்னா. நீ சொல்லு, நீ அழகனா இல்ல நான் அழகனா? கேன நீ தாண்டா கேனப்பையன் சொன்னா.
என்ன அழகன் சொன்னானா கேன பையன் சொன்னானா? ஆனா அந்த டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க தானே கேனைய. கொஞ்சம் முன்னால சிரிச்சது. Hi. Hi, Srisha. Hi, Srisha. What's up? Have fun? Yeah. அண்ணே அங்க பாருங்கண்ணே. சிரிஷா டார்லிங். பெரியசாமி டார்லிங். Yeah. What a pleasant surprise, yeah. என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை மறந்தா தானே டார்லிங். ஓ. அப்பப்போ கனவுல உங்க அழகான முகம் வருது தெரியுமா? ரியலி? ம். ஓ யா யா. அப்புறம் ஏன் இந்த கேன பசங்க அந்த நாகார்ஜுனாவை அழகன்றானுங்க? என்ன சாப்பிடுற? அவனை போய் உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா? அவனுக்கு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க தெரியாது. உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? ஓ, எனக்கும் கொடுக்கல. இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அவனுக்கும் எனக்கும் ரகல. சிட்டி பிடிச்சிருக்கா பிரதர்? பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சிட்டில இவ்வளவு கன்ஸும் புல்லட்ஸும் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. புல்லட்ஸ் மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க பிரதர். நான் புல்லட்ஸ்னு சொன்னதே பொண்ணுங்களுக்கு. எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் பிரதர்? அழகு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அறிவு தேவையில்லை, அறிவு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அழகு தேவையில்லை, ரெண்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாம தேவையில்லை. ரொம்ப சூப்பரா சொன்ன பிரதர். ஆனா என் ஸ்ரிஷா மட்டும் டிஃபரெண்ட். அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. அதை விட நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு. நீங்க சொல்றதை தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் மிஸ்டர், இவ்வளவு நேரம் நீ இன்டைரக்டா ஸ்ரிஷாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. ஓ, மூளை கடலையும் குடல் குடவாசல்லையும் இருக்குன்னு சொன்னாங்க. பதிலுக்கு பதிலா? ஏய் மிஸ்டர், அழகுல வேணா நீயும் நானே ஈக்குவலா இருக்கலாம். ஆனா பிரெயின் விஷயத்துல உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. உன் பிரெயின்ல ஒரு படம் தான் ஓடும், ஆனா இந்த மல்டிப்ளெக்ஸ் பிரெயின் ஒரே டைம்ல பல படங்கள் ஓடிட்டே இருக்கும் தெரியுமா? யூ நோ? என்ன முறைக்கிற? என்ன அடிக்க போறியா? யூ வாண்ட் டு பீட் மீ? கம் ஆன், பீட் பீட். லேடிஸ் மேல எல்லாம் நான் கை. அவன் சொன்னது உன்னையா என்னையா? உனக்கு அந்த டவுட் வந்தா உன்னதான் டார்லிங். எதுக்கு இப்ப ஷாக்கு? யூத்னா அப்படிதான் இருக்கும். எஸ், she is my darling. We are made for each other. ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன். உங்க ரெண்டு பேர்ல யார் ஐஸ்வர்யா ராய், யார் அபிஷேக் பச்சன்? பேச்சுக்கு பேச்சு, ஏட்டிக்கு போட்டி. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப 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 டேஞ்சரஸ். கேட்டுச்சுல்ல? ஒரு ரொம்ப இல்ல, 3 ரொம்ப டேஞ்சரஸ். உனக்கு உள்மூலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுங்க தான் இப்படி டென்ஷனா பேசுவாங்க. Don't laugh dear, please. He is jealous of my beauty, you know. Come brother, come. Okay? Yeah. வாங்கடா. ஏய், ஒரு டீ சொல்டா. காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க. உன்னை காப்பாத்துனதுனால மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு கரை போகுமா போகாதான்னு சந்தேகமா இருக்க. அந்த கரை போயிடுங்க. போகணும்னு இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி போ. என் கதையை உங்ககிட்ட சொல்லணுங்க. அது என்னங்க கெட்டவனுங்களும் ஏன் பின்னால வரணுங்க? எங்க குடும்பம் பரம்பரையா பெருமாள் கோயில்ல பூஜை பண்ற குடும்பங்க. பகவானுக்கு வெரி நியர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நேக்கே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ்னா சாதாரண மனுஷாளுக்கு அவ யாரோ பெரியவா. அவ்வளவு பெரிய மனுஷெல்லாம் என்னையே தடுத்துறான்னு எனக்கு புரியல. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியுமோனோ? தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்பட்டது. நீ கொடுக்க மாட்டேன்ட்ட. அதான் ரன்னு சேஸ் ஃபைட். அதானே? அவ்வளவுதான். அத நான் கொஞ்சம் விரிவா சுப்ரபாதம் மாதிரி சொல்லலன்னா நீங்க திருக்குறள் மாதிரி முடிச்சுட்டேலே. சரி கிளம்பு. உங்க அம்மா அப்பா தேடிட்டு இருப்பாங்க, போ. நீங்க கொஞ்சம் செல்லுலர் போன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு போன் பண்ணிக்கிறேங்க. ப்ளீஸ்ங்க. பண்ணிக்க. தேங்க்ஸ்ங்க. அப்பா சேஃபா இருக்கேன்பா. அம்மா நீங்க சேஃபா இருக்கீங்களா? நான் சேஃப்மா. நீ சேஃப் தானே? நான் சேஃபா இருக்கேன்மா. தம்பி நீ சேஃப் தானே? பாசமழை ஓவரா இருக்கு.
இவர்தான் என்ன காப்பாத்தினாருப்பா. தம்பி என் பொண்ணு இந்த ஆதி விஷ்ணு போல வந்து காப்பாத்திடு அம்பி. நீ ரொம்ப நன்னா இருக்கணும்டா. விஷ்ணு நாராயணா, கஜேந்திர மோட்சம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளே, மனம் இறங்கி வந்த இவர் விஷ்ணு இல்லைங்க, சிவபெருமான். அவர் தானே நம்ம கும்பிட்டு இருக்கோம். சிவா the destroyer. சிவோகம் சிவோகம் சச்சிதானந்த ரூபம். இங்க இருந்து கும்பல காலி பண்றீங்களா? நீ கும்பல்னு சொன்னாலும் சரி, சம்பல்னு சொன்னாலும் சரி, இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டோம். நாராயணா, அம்சமா இருக்கேன், அழகா இருக்கேன். நாராயணா, எங்க கஷ்டத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லணும். நாராயணா, பூஜை பண்ணி பிழைக்கிறேன். எங்கிட்ட போய் அந்த வீரத்தை நாராயணா. இங்க இருந்து போக மாட்டீங்க? அப்ப நான் போறேன். நாராயணா, நாராயணா, நமஸ்காரம். இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துற ஆதி விஷ்ணு நீதான். நாராயணா. கஜேந்திரனை காப்பாத்தின விஷ்ணுவை போல குசேலனை காப்பாத்தின கிருஷ்ணர் மாதிரி. ஏய், ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க. புகழ்ச்சியே பிடிக்காத உங்க மனசு என்ன மனுஷன்? நாராயணா, நாராயணா. நீங்க எங்களுக்கு பெருசா எந்த ஹெல்ப்பும் செய்ய வேண்டாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி 2 நாளைக்கு உங்க வீட்டுல படுக்க இடம் கொடுத்தா போதுங்க. நாராயணா, நீ வந்து படுக்கிறதுக்கு இது என்ன லாட்ஜ் நினைச்சியா? அந்த மாதிரி கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க அப்பே. நாராயணா. எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரி ஒருத்தர் இருக்கார். அவள்கிட்ட சொல்லி எங்க கஷ்டத்தை தீர்த்துட்டு போலான்னு வந்தோம். அவள் ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்காளா, ஒரு 2 நாள்ல வந்துருவாளா. அது வரைக்கும் காப்பாத்துவோம் தம்பி. நாராயணா. காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டோங்க. வழி தெரியாமலே அலைந்தோம் துடித்தோம், காப்பாற்ற வேண்டும் என்று உன்னடி தேடி வந்தோம் ஐயா, உன்னடி தேடி ஐயா. ஏய், அழாதீங்க. அழறவங்களை எனக்கு பிடிக்காது. நாங்க வேணும்ட்டே அழுலங்கோ, அதுவும் தானா வருதுங்கோ. நாராயணா. சரி சரி, அழுகை நிறுத்துங்க. எங்களை காக்க வேண்டும் ஐயா கதிர்வேலா. நான் சொன்னது இருங்கன்னு. இருங்கோன்னா அவ பாஷையில வீட்லயே இருங்கோன்னு அர்த்தம்ப்பா. வாடி உள்ள போயிடலாம். வாய மூடிட்டு வாட அபிஷ்டு. அது என்ன சிரிஷா, உன்னை பாத்துக்க நான் இருக்கும் போது இன்னொருத்த எதுக்கு? ஏய் ஸ்டாப், நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். ஐயோ அம்மா. இவ்வளோங்க ஆப்பிள். 1.15 ரூபாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? அந்த ஆப்பிள் 15 தாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? எதை எடுத்தாலும் 15 ரூபா தாமா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்ககிட்ட நேத்து தானே 14 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரே நாள்ல 1 ரூபாய் ஏத்துனீங்கன்னா நான் எப்படி வாங்குறது? போலாம். அந்த பக்கமும் இருக்குல்ல ஆப்பிள். ஆப்பிள் அந்த பக்கம் இருந்ததுக்கு நான் தான் ஃபீல் பண்ணணும். நீ ஏன் ஃபீல் பண்ற? சும்மா மேல விழுந்து உரசுனா வெறுப்பா இருக்காதா? பொண்ணுங்க டச் பண்ணா எதுக்கு வெறுப்பு வருது? பொண்ணா? இங்க யாரு இருக்காங்க? இதுவா? பெரியசாமி டார்லிங், 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஆப் வச்சு. எனக்கு தெரியும் சிரிஷா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏய் மிஸ்டர், ம். உன்னை முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற. ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வேணுமா? எஸ். அப்ப செத்து போனவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். புது துணி போட்டு நல்லா அலங்காரம் செய்வாங்க. ஜாக்கிரதையா பாடையில வச்சு பூ போட்டு தூக்கிட்டு போவாங்க. தார தப்பட்டை அடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டு போவாங்க. காரியம் கருமாதி எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்துவாங்க. செத்து போ. செத்து போன்னு சொல்றேன். நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி டார்லிங். சரணம் என்று வந்தோம் ஐயா, உன் திவ்ய பாதம் தேடி. எதுக்குடா பாட்டுப்படி இம்சை பண்ற? வேதனை நிறைந்த எங்களது வாழ்க்கையை பாராயோ தேவா. என்னாச்சு உங்களுக்கு? தேவா. நீங்க போனதுல இருந்து நாங்க எதுவுமே சாப்பிடலீங்க. இவருக்கு வேற வெளியில சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. உணர்ச்சி வசப்படாதே. ஏற்கனவே உனக்கு சக்கரை ரத்த கொதிப்பு இருக்கிறது. இங்க சமைச்சு சாப்பிடணும்னா அரிசி பருப்பு வேணும். அரிசி பருப்பு வேணும்னா வெளிய போகணும். வெளிய போகணும்னா தைரியம் வேணும். அது எங்க பரம்பரைக்கே இல்லைங்க.
அதுவும் இல்லாம என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் 2 நாளா சாப்பிடாம இருந்ததுக்கு போடா போயிட்டா பாருங்க என் வயித்துல வந்து பிறந்த நாள் கண்டுபிடிக்கிறா பாருங்க. நாராயணா நாராயணா, என் பிறந்த நாளை பத்தி கவலைப்படாதீங்க நாராயணா. எங்க அப்பா வயித்துல எறிகிற பசி நெருப்பை எப்படியாவது அணைக்க பாருங்க நாராயணா. யாராவது பார்த்தா ஏதோ டிவி சீரியல் ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைச்சுக்க போறாங்க. அஷ்டலட்சுமி பாய் கூட. அவர் கூப்பிடுறாருமா, நான் போகட்டுமா? போயிட்டு வாமா. வரும்போது ஏதாவது கோவில்ல இருந்து கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வாமா. உங்க தோப்பனார் சமையல் ஆகுற வரைக்கும் அதையாவது சாப்பிட்டு இருக்கட்டும். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபா விஷ்ணும் மகேஸ்வரம். இங்க பாருங்க, அவர் ஒன்னும் சந்தன கடத்தல் வீரப்பன் இல்ல, பகவான். வந்து கும்பிட்டுக்கோங்க. நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்பல, நீ வேணா பண்ணிக்க. ஸ்ரீ ராமதூதோ கிருபா சிந்தோ சீக்கிரமே கல்யாண பிரார்த்தனஸ்தோ. ஐயோ, நாங்க 2 பேர் காதலர்கள் இல்லைங்க. அதுவும் இல்லாம அவரை போய் நான் எப்படி காதலிக்கிறது? உடனே சொல்லடே அம்மா, இவாள சொல்லிட்ட. ஓ சாரிங்க. எனக்கு கேட்டு சொல்லிட்டு அம்மா, அவள சொல்லு. சாரிங்க. எனக்கு என்ன வெறுப்பேத்த. ஐயோ, நான் உங்களை காதலிக்கலன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன காதலிக்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு இல்லைங்க. இப்ப காதலிக்கலன்னு இல்லைங்க, அதுக்காக அப்புறம் காதலிப்பேனும் இல்லைங்க. அப்படின்னா எப்பவுமே காதலிக்க மாட்டேனும் இல்லைங்க. என்ன இருந்தாலும் நாங்க பிராமின்ஸ், நீங்க நான் பிராமின்ஸ் இல்லையா? அதுக்காக நாங்க உயர்ந்தவங்க நீங்க தாழ்ந்தவங்கன்னு இல்லைங்க. வேற ஜாதியில கல்யாணம் பண்ண அக்ரகாரத்துல தப்பா பேசுவாங்க இல்லையா? அதுக்கு பரிகாரமா நீங்க ஒரு வாட்டி காசிக்கு போயிட்டு வந்தா எல்லாம் பவித்திரமாயிடுங்க. அதுக்காக நீங்க தீண்ட தகாதவங்களும் இல்லைங்க. ஐயோ, பேச தெரியாம எதோ உளறேனே. பிரசாதம் மறந்து போயிட்டங்க. சரி, எடுத்துட்டு வா போ. இப்ப என் மனசுல என்ன தோணுதுன்னு தெரியுங்களா? அப்படி என்ன தோணுதுங்க? இன்னொரு கார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. ஏனுங்க அப்படி தோணுது? அப்ப இன்னொரு வாட்டி கட்டி பிடிப்பீங்க இல்லையா? அதுக்கு கார் எதுக்குங்க? நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. நான் உங்களை முதல்ல பார்த்தப்பவே கவர்ந்துட்டேங்க. என் மனசுக்கு இப்போ என்ன தோணுதுன்னு தெரியுமா? நீங்க கூட இப்போ கவர்ந்துட்டீங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க கொஞ்சம் ஷார்ப்புங்க. மத்தவங்க விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.